ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு 15 நாள் லீவுக்கு அப்புறம் நாளைக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சண்டே. இன்றைக்கி வந்து என்ன ரொட்டீன் போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோடய பேர் சந்தியா. நானும் என்னோடய ஃப்ரெண்ட் லக்ஷ்மியும் சேர்ந்து தான் இந்த யூடியூப் சேனல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எங்களோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலைல எந்திரிச்சோன்னே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீட்டெல்லாம் அப்படியே லைட்டாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லீவுனாவே நம்ம கொஞ்சம் அப்படியே லேசியாக கொஞ்சம் அப்படியே விட்டுருப்போம்ல. ஸோ அதனால் எல்லாத்தையும் ஓரலாக லைட்டாக மேலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம், பெட்ரூம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். சுதீக்ஷாக்கு வந்து ஆர்ட் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. கீதிகா வந்து என் கூட தான் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் க்ளீன்லாம் பண்ணிகிட்ருக்கோம். என் கூடவே சுற்றிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ போயிட்டு எல்லா ரூமில் இந்த பெட்டெல்லாம் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு, இங்கே பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் திங்ஸ்லாம் கிடக்குது. குழந்தைங்க அங்கங்கே விளாண்டு வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மொத்தமாக முடிச்சிட்டோன்னா ஹஸ்பண்ட் அப்புறமா வந்து வேக்யூம் போட்டுக்குவாங்க. ஸோ இதெல்லாத்தையும் ஒதுங்க பண்ணிவிட்டு அப்புறமா தான் கீழே குக்கிங்க்கு போகணும். இன்றைக்கி சண்டேன்றதுனால மத்தியானம் வந்து நான் வெஜிடேரியன் தான் எடுத்து ஏதாவது பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிம்பிளாக வந்து தேங்காய் சட்னி அரைச்சலான் இருக்கேன். ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் பெருசாக வேலை இல்லைல்ல, அதனால் இந்த க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம கீழே போகலாம். இந்த பிளாங்கெட்டு பில்லோ கேஸ் எல்லாம் வந்து நேற்று வாஷ் பண்ணோம். ஸோ அது எல்லாத்தையும் மடித்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஜிப் இருக்க மாதிரி பேக்கில் வந்து நான் உள்ளே போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே வச்சோன்னா என்னென்னா அந்த அந்துருண்டை ஏதாவது போட்டு வச்சோன்னா நல்ல வாசமாக இருக்கும். நம்ம எப்போ எடுத்து யூஸ் பண்ணும்போது நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்மெல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு பேக், இந்த பேக்கு பார்த்திங்கன்னா ஐக்கியாவில் இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் லாஸ்ட் வீக்கு. ஸோ இது போட்டு வைக்கிறதுக்கு தான் வாங்கி வச்சேன். ஸோ இதுவும் நல்லா நிறைய ஸ்டஃப் வந்து நம்ம உள்ளே வைக்க முடியுது. இதில் ஃபுல்லாக இந்த பில்லோ கேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கர்டைன்ஸ்லாம் இருந்தது, அதுவும் வந்து எக்ஸ்ட்ரா கர்டைன்ஸ் அதுவும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளேயும் கொஞ்சம் அந்துருண்டையை போட்டு வச்சிடலாம். அந்துருண்டை வந்து நான் நிறையா ட்ரெஸ்ஸஸ்லாம் வைக்கிற இடம், க்ளாசட்டு, பேகு அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே போட்டு வைப்பேன். எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இதுலேயும் போட்டு உள்ளே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா கீதிகாவோட ரூம்பு. ஸோ அந்த மேடமோட ரூமை வந்து நானும் அந்த மேடம் சேர்ந்தே க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்து அங்கங்கே எல்லா திங்ஸும் வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா புக் செல்ஃபில் தவிர மற்ற எல்லா ஐட்டமும் கீழே தான் கிடக்கு. புக்ஸு அது இதுன்னு எல்லாம். ஸோ கீழே உட்காந்து எல்லாம் பண்ணுவாங்க, திருப்பி எடுத்து வைக்கிறதில்ல, அதனால் அப்படியே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் லாண்ட்ரியும் ஒரு செட்டு போட்டுட்டு கீழே போகிறேன். மேலே ஓரளவுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே மேலே முடிச்சிட்டோன்னா கீழே போய் எல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். சண்டேன்றதுனால கீழே குக்கிங் ஸ்டார்ட் பண்ணோன்னா திருப்பி நம்ம கிச்சனை விட்டு வெளியிலேயே வர முடியாது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் முடித்தேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன், சீரக சம்பா போட்டு. அப்புறமா வந்து ஈரல் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஈரல் வந்து பெப்பர் ஃப்ரை அந்த மாதிரி வறுவல் மாதிரி கொஞ்சம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சமாக வந்து தால்ச்சா பண்ணணும். நாங்கள் வந்து பிரியாணிக்கு தால்ச்சா ஊற்றி தான் சாப்பிடுவோம். ஸோ அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் தால்ச்சாவும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த காலியான மசாலா, மிளகு, சீரகம், இந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து நான் எல்லாம் ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாரம் ஃபுல்லாக அப்போ தான் வந்து குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பிரியாணி அப்புறமா வந்து ஈரல் எல்லாமே பண்ணுறதுக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டையும் அரைச்சி வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் முடிஞ்சுது. இப்போ வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு சைடு வந்து மட்டன் வெந்துருச்சு. இதில் வந்து ஒரு 3-4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் நெய் போட்டு பண்ணுவீங்கன்னா பண்ணலாம். நான் வந்து எண்ணெய் தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். டோட்டலாக வந்து இந்த பிரியாணிக்கு 4 டீஸ்பூன் தயிர் தேவைப்படும். ஸோ அதில் வந்து 1 டீஸ்பூன் தயிரை வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு வந்து மொத்தமாக ஒரு 2 வெங்காயம் தேவைப்படும். அதில் வந்து கொஞ்சம் வெங்காயத்தை மட்டும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்தளவுக்கு வெங்காயம் சேர்த்து நம்ம நல்லா
அது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கணும். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஆனியன் நமக்கு வந்து நல்லா ப்ரௌனாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். எனக்கு அந்த பேன் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிது, அதனால் வந்து நான் வேறு பேனில் மாற்றிக்கிட்டேன் அதை. ஸோ இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் வந்து நல்லா வதங்கணும். நமக்கு ஒவ்வொன்றுக்கும் வதங்குறதுக்கு டைம் கொடுத்து நல்லா நம்ம பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இந்த பிரியாணி. இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வைக்கிறதுக்கு ஜஸ்ட்டு மஞ்சள் தூளும் கொஞ்சமாக சோம்பு மட்டும் சேர்த்து நான் வேக வச்சுருந்தேன். அந்த மட்டன் வந்து இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து மட்டன் டைரெக்டாக இதிலேயே போட்டு வேக வைக்கிறதுனால வைக்கலாம், பட் அது ரொம்ப டைம் எடுக்கும். என்னோடய மீட்டும் கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்கிறதுனால நான் வந்து தனியாக குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ அந்த மட்டன் போட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். அந்த ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா வதக்கணும். இது பார்த்திங்கன்னா ஒரு 12 வரமிளகா வந்து நான் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பிரியாணியோட காரத்துக்கு நம்ம இது தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பேஸ்ட்டை வந்து இப்போ இந்த மட்டனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வேறு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் எதுவுமே இதுக்கு தேவையில்லை. இந்த வரமிளகா அரைச்ச நம்ம பேஸ்ட் இருக்கு இல்லையா, இது மட்டுமே போதும். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ 2.5 கப்பு ரைஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த 12 வரமிளகா வந்து காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு, எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மிச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். டோட்டலாக இந்த பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நான் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் கொஞ்சத்தை வந்து முன்னாடியே யூஸ் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்க வெங்காயத்தை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 தக்காளியை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும் இந்த மட்டனோடு சேர்ந்து. ஸோ நம்ம இடையில மூடி வச்சு கிண்டி விட்டு நம்ம இந்த மாதிரி வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே வந்து நான் கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க, நல்ல வாசமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக வதங்கிருச்சு பாருங்கள். நல்ல வெங்காயம் தக்காளிலாம் வதங்கி நல்லா அந்த மசாலா வந்து நமக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு, எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்து. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டோம் நம்ம. மிச்சம் இருக்க தயிரை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட அளவு எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பராக வந்து எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து நான் 2.5 கப்பு அரிசிக்கு வந்து 4 கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். அது தண்ணி சேர்த்து அதுலேயே வந்து ஒரு ஃபுல் லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா நான் மட்டன் வேக வச்ச அந்த ஸ்டாக் வாட்டரே சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதுவே எனக்கு சரியாக இருந்தது, அதுவே சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ அந்த அரிசியும் தண்ணியும் வந்து நல்லா பின்னி வரணும். பின்னி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தம் போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணுறதுனா செக் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி புதினாலாம் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி கம்மியாக இருந்ததுனால நான் இருந்ததை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா பின்னி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தம் போடுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி வச்சு மூட போகிறேன். ஸோ நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணால் பிரியாணி பண்ணலாம். நமக்கு தம் போடுறதுக்கு ஸ்பெஷலாக வந்து நம்ம சுடு தண்ணி வைக்கணும், வெயிட் வைக்கணுன்றதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சிம்பிளாக இந்த மாதிரி தம் போட்டாவே நமக்கு ரொம்ப நல்லா பிரியாணி வரும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா ஃபுல் சிம்மில் வச்சு 15 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. இதே மெத்தடில் நீங்கள் குக்கரில் பண்ணாலும் பரவாயில்ல, எந்த பேனில் வச்சாலும் ஓகே தான். நெக்ஸ்ட்டு வந்து ஈரல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வந்து லைட்டாக வறுவல் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது கொஞ்சம் பெரிய பீசஸாக இருக்குது. ஸோ அதனால் கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவியாச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடரு, அப்புறம் 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன், அப்புறம் 1 ஸ்பூன் வந்து நம்ம வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளித்தேன். அப்புறமா வந்து ஒரு பெரிய தக்காளியை வந்து இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த பிரட்டி வச்சுருக்கோம்ல, இதை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இதுலேயே வந்து இஞ்சி பூண்டு சேர்த்ததுனால நம்ம இதில் சேர்க்க தேவையில்லை.
வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு காலையிலேருந்து. நாளைக்கு வந்து ஸ்னோ வரும்னு போட்டிருக்காங்க. மேபி ஸ்னோ வந்ததுன்னா ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க. ஆல்ரெடி ஒரு 15 டேஸ் லீவ் கிடச்சிது நமக்கு. கண்டினியூஸாக இன்னொரு லீவ் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஈரலை வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி ஓப்பன் பண்ணிட்டேன். நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றினா எனக்கு கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால தான் நான் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிருக்கேன். எனக்கு இதுவே வந்து கரெக்டாக சூப்பராக வெந்திருக்கு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்தது. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இந்த சைடு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் இந்த ஈரல் வந்து டக்குன்னு குக் ஆயிரும். ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஈரலும் ரெடி ஆயிரும் நமக்கு. எல்லாம் சாப்பிட்டு வேலையெல்லாம் முடிஞ்சுது. இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ நைட்டே ஆயிடுச்சு டைமு. இப்போ குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்கள வந்து தூங்க வைக்கணும். நைட்டுக்கு கொஞ்சம் பேக்கெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு குழந்தைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு படுத்துட்டோன்னா காலையில் ஈஸியாக இருக்கும். பட் தெரியல நாளைக்கு ஸ்கூல் இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு. எடுத்துகிட்டு வாடா கீதிகா, இங்கே எடுத்துகிட்டு வாடா செல்ல குட்டி. இங்கே வாங்க, எடுத்துகிட்டு வாங்க. இட்ஸ் ஓகே, எடுத்துகிட்டு வாங்க எல்லாத்தையும். இங்கே மேலே வச்சுக்கலாம். இங்கே மேலே செட்டப் பண்ணிக்க, அப்போ தான் நீ உட்கார முடியும். ஸ்பூன் வச்சு அம்மா ஊட்டி விடுறேன். மறந்துட்டியா? உட்காந்து சாமி. ரெடியா ஸ்கூலுக்கு நீங்கள்? ரெடினா ஆனால் நாளைக்கு ஸ்கூல் நடக்காது. ஆமாம், நாளைக்கு ஸ்னோ வர போகிறதுனால லீவாக இருந்தாலும் இருக்கணும். 2 hours டிலேன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. டுமாரோ, நாளைக்கு. என்ன ஸ்னோ முடிஞ்சா? ஸ்னோ முடிஞ்சோன்னா நாளைக்கு. கொஞ்சம் தயிர் வைக்கிறேன். கூட அம்மாட்ட கொடுங்க, அம்மா ஊட்டி விடுறேன். என்ன வைக்கும்? எல்லாத்தையும் செட் பண்ணுங்க நீங்கள். எடுங்க எல்லாத்தையும் வேமா. ஓகே, என்ன கடை வைக்க போறீங்க? நல்லா இருக்காடா தங்கம் பிரியாணி? நல்லா இருக்கா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஓகே. ஹாய். ரொம்ப பண்ணாத. சுண்டான். ஒரு பேண்ட் ஒரு டீ-ஷர்ட் எடுத்துக்கடா சாமி. இது பேண்ட், இது ஓகே. நான் வந்து பிளாக் நினைச்சிட்டு இது போடலான்னு. சரி ஓகே, இது போடலான்னு. அது செட் ஆகாது, வேற ஏதாவது எடுங்க. அதனால நான் வந்து இது green. ஓகே. பேக் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? பேக் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நாளைக்கு ஸ்கூல் இருக்கான்னு தான் தெரியல. ஸ்கூல் இருந்தால் இது போட்டுருவேன். இல்லாட்டி நாளைக்கு ஸ்னோ டே. எஸ் கீதிகா. சரி ஓகே, வாங்க படுக்கலாம். நீ ஸ்கூலுக்கு போறீங்களா நீங்க? சரி காலையில் எடுக்கலாம். 2 hours டிலே ஆர் நோ ஸ்கூல். மேபி நோ ஸ்கூலாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதிகபட்சமாக. ஏன்னா நாளைக்கு ஸ்னோ இப்போ 2 hours டிலே போட்டுட்டாங்க. ஆனால் அப்படி போட்டாலும் லாஸ்ட் டைம் 2 hours டிலே போட்டிருக்கும் போது லீவ் ஆயிடுச்சு. அதனால லீவு தான் விட்டுருவாங்க. ஆமாம். சரி போங்க படிக்கலாம். ஓகே. இப்படிதான் நீங்கள் படிப்பீங்க டெய்லி? அப்படியா? குட். சரி படுத்துக்கோங்க, நல்லா போதும்டா சாமி, படுங்க. அம்மாடி. ஓகே சரி படுத்துக்கோங்க. நல்லா படுத்துக்கோங்க, பொத்திக்கோங்க. நைட் பேண்ட் போட்டு வந்து படுத்துக்கோங்க. குட் நைட். குட் நைட். குட் நைட் என் தங்கம். குட் நைட்.
எங்களோட இந்த டே வந்து இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.